ஹாய் ஆல் வணக்கம். திஸ் இஸ் பிஎன்எஸ் அண்ட் டாட் ப்ரெசன்ஸ். வாங்க பேசலாம் வித் பிளிஸ் அண்ட் சசி. இன்னைக்கு செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். யூடியூப்லேயும் நாங்கள் பேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கு நிறைய ஆதரவு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தேங்க்யூ. ஹாய் 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 ஹாய். அண்ட் நம்ம செலிபிரிட்டியை நம்ம கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ட்ரோ நம்ம பில்டப் தரணும் இல்லையா? A good teacher is a determined person and a good player is an art of science அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ ஹார்ட்லி வெல்கம் நிக்லேஷ் லிங்கேசன் அண்ட் அவரை நான் கனெக்ட் பண்ணுறேன். எஸ், ஹாய் 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 ஹாய். On the way. Hi Nikilesh. Hi Pavi, how are you? Good, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட கரியர், உங்களோட ப்ரொஃபஷன், பேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Everything's good. Yes, and hi everyone. Thank you for joining today and thank you for inviting me. Yeah, we are blessed with it and we are glad on it. ஃபைன் நிக்லேஷ். உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தா உங்களோட பர்சனலாகவும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனலாகவும் சரி, உங்களோட பேஷன் ரிலேட்டடாகவும் சரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்லேருந்து நாங்கள் என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்லேருந்து சரி இன்ட்ரடக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். When did you start your football career in school? In 2010? No, it was in 2006. 2006 when I was 11 years old. நான் 6th standard படிக்கும்போது ஃபுட்பால் கரியர் ஆரம்பிச்சேன். நான் ஃபுட்பால் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல அது எப்படி இருந்துச்சு? how you felt? Okay, football பாத்தீங்கன்னா it was not my option. Okay, so it was not an option for me actually. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு other dreams like archery போலாம், இல்லைன்னா individual sport tennis போலாம் சொல்லிட்டு. So it was my friend Govind, asked me to join football. ஏன்னா என்ன ஆச்சுன்னா நான் 6th standard படிக்கும்போது கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்ல இருந்து மிஸ்டர் ஆனந்த், அவர் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் கோச், அவர் என் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு. So that's how we started playing football. அப்ப பாக்கும்போது they had first day they had trials. Okay, யாரெல்லாம் ஃபுட்பாலுக்கு வரீங்க, யாருக்கு வாலிபால், நம்ம ஸ்போர்ட்ஸ் பிரிக்கும் போது வாலிபால் தான் ரொம்ப கம்மி கூட்டம், ஃபுட்பால்ல ரொம்ப அதிக கூட்டம். சரி, என் ஃப்ரெண்டு சொன்னா இன்னைக்கு ஃபுட்பால்ல போனா டீம்ல ரொம்ப கஷ்டம். சரி, என்ன பண்ணலாம், நம்ம வாலிபால் போயிடலாம். நம்ம போனா ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல டீம்ல வந்துடலாம்டா, ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லடா நீ ஃபுட்பால் பிளேயரு, எனக்கும் ஃபுட்பாலோட ஆசையா இருக்கும் கூட, ஸோ ஃபுட்பால் போலாம் சொல்லிட்டு that's how I joined the game. ஓகே. அண்ட் 2010ல நீங்க ஏதோ ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வாட் வாஸ் தட்? Yes, 2010ல I achieved I played for my second division சென்னையில. நான் 6th standardல ஆரம்பிச்சேன் என் கரியரை. So then 8th standard படிக்கும்போது 13 years old I started my first professional league experience. 3rd divisionல மெட்ராஸ் எஃப்சி டீமுக்காக விளையாடினேன். ஸோ நான் இனிஷியல் சொன்ன மாதிரி ஃபுட்பால் கரியர் ஆரம்பிச்சோன்னே மிஸ்டர் ஆனந்த் இன்ட்ரோடியூஸ் மீ டு லாட் ஆஃப் கோச்சஸ். ஒன் வாஸ் மிஸ்டர் ஜோசப் ஃப்ரம் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி and Mr. Bhaskar from Turn Pro and Mr. Senan Paul Bawal from Shalom Football Academy. Okay, he is my Senan Paul Bawal is also my leader, mentor, spiritual guide. எல்லாமே சொல்லலாம் அவர் நான். Okay, still I'm working with him in the same academy. So when I was 13 years old, it was through Joseph in the Life Sports Academy மூலமா எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது மெட்ராஸ் எஃப்சி டீம் ஆடுறதுக்காக. Then when I was 15 years old, I played for a team called LSA. அந்த அகாடமியோட டீமுக்காக நான் செகண்ட் டிவிஷன் சென்னை ரெப்ரசென்ட் பண்ணேன் நான். So even in college you continued it, like inter college competition எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல. And what about your zonals and all? Zonalsலாம் நீங்க போயிட்டு வின் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸ்கூல் டீம் பார்க்கும்போது we are not that much strong. ஏன்னா எங்களுக்கு ஸ்டேபிளா கோச் இல்லை எங்களுக்கு. we had coach for initial 2-3 years. அதுக்கப்புறம் நான் தான் டீமை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து சீனியர்ஸ் நாங்க சேர்ந்து டீமை பார்த்துக்கிட்டோம், பிடி சார் ஹெல்ப்போட. ஸோ ஸ்கூல் லைஃப்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு பெருசா எதுவும் இல்லை. Then when I went to college, Loyola College, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால Loyola College ஜாயின் பண்ணேன் நான் in the year 2012 and I joined the course for BA English. ஸோ அப்போ இருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் போக ஆரம்பிச்சேன் ஃபுட்பால் நான். ஸோ அங்கே இருந்தா கொஞ்சம் காலேஜ் எக்ஸ்போஜர் கிடைச்சது எனக்கு. ஸோ ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார் ரெப்ரசென்டிங் த காலேஜ் அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங் இன் ஹையர் லீக்ஸ், ஃபர்ஸ்ட் டிவிஷன், சூப்பர் டிவிஷன் சொல்லி பெரிய பெரிய லீக்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சேன் நான். So that was a really good experience for me. College time there, sport, my talent got elevated now. When I went to the next stages, other exposure went for many tournaments there, and also I featured in the papers and YouTube.
So really it's a good opportunity. Even you have won the Man of the Match in Reliance Foundation Youth, right? ஆமா, அது வந்து நான் பிஜி படிக்கும் போது நான் பிஏ இங்கிலீஷ் லாயர்ல முடிச்சுட்டு ஐ ஜாயின் மை பிஜி கோர்ஸ் இன் பெட்ரிஷன் எம்ஏ இங்கிலீஷ். அப்போ ஐ வாஸ் த கேப்டன் ஆஃப் த டீம் அண்ட் ஆல்சோ அசிஸ்டிங் மை கோச் இன் மேனேஜிங் த டீம். அப்போ ரிலையன்ஸ் டோர்னமெண்ட், ரிலையன்ஸ் சொல்லி என்ன பண்ண ஃபவுண்டேஷன் வந்து யூத் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணாங்க. ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவல் சொல்லிட்டு. ஸோ அதில் ஆடும்போது தான் ஐ வாஸ் செலக்டட் அஸ் மேன் ஆஃப் த மேட்ச். 2 மேட்ச் தொடர்ந்து ஆடினேன், 2 மேட்ச் தொடர்ந்து எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சது, அவார்ட் கிடைச்சது எனக்கு. So one match I assisted 1 goal, and the second match I scored 5 goals or 4 goals. Super good. It was super good. And one more thing, நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க, நம்ம வியூவர்ஸ் கிட்ட நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், நம்மளோட வீடியோஸ் வந்து கிளாரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி. Can someone confirm us? Is anybody tick? Hello, tick. I think you can ask them again. 3 ப்ரோடி கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, little blur. Okay, fine. From which side? Yeah, clearly fine. Yeah, good. Okay, fine, we can continue then. I think fine. Okay then, next உங்களோட கெரியர் பார்ட் ஓகே, உங்களோட பேஷன் பார்ட் ஓகே. ஹவ் அபௌட் யுவர் ப்ரொஃபஷன்? நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பேஷன் யூ ஆர் a teacher. What is that experience? ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் ஆகும்போது, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் என்டர் ஆகும்போது how was your experience? பிகாஸ் நம்ம ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம், அது ஓகே. பட் நம்மளே ஒரு டீச்சரா போகும்போது அது ஒரு பெரிய வரமா சாபமான்னு எனக்கு தெரியல. அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. Okay, I think it's God's plan in my life. I entered into teaching career. ஏன்னா நான் வந்து எம்ஏ படிக்கும் போது தான் I got an idea of teaching. There's one verse in the Bible, Proverbs 22:16, which says that teach a child in the way he should go, and when he's old, he won't depart from it. அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கரெக்டாக நான் எம்ஏ படிக்கும் போது little bit my career was slowing down in the field of football. And that's when this verse struck me. Okay, so why can't? ஏன்னா நான் விளையாடின சர்க்கிளில் பார்க்கும்போது there are excellent players. கூட விளையாடின எல்லா players are excellent players. But when you look at their life, okay, they were losers சொல்லணும். They were heroes on pitch and zeros off pitch சொல்லணும். ஏன்னா because of lot of indiscipline and bad habits, அதனால அவங்களால கெரியர்ல நெக்ஸ்ட் லெவல் கூட அவங்களால போக முடியல. So that struck my heart. ஏன் நம்ம ஒருவேளை okay, if it's God's will, why should I become a teacher and teach the kids out what is good life? Okay, the talent இருக்கு, but talent சரியா பயன்படுத்தலைனா what's the use? What's being a loser in life? Yes, winning on the field is secondary, but for நம்ம லைஃப்ல வின்னர்ஸா இருக்கணும். ஸோ அப்படி சொல்லிட்டு நான் எம்ஏ முடிச்சிட்ட அப்புறம் I applied B.Ed in Western College of Education. You are nervous? அதாவது என்ன லாங்குவேஜ் நீங்க வந்து எடுத்துட்டு இருக்கீங்க? What subject? Okay. என்னோட மேஜர் வந்து இங்கிலீஷ். I'm an English teacher. I'm currently working in a show. You are நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி யூ ஆர் ஸ்போர்ட்ஸ்மேன், யூ வில் பி a ஸ்போர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து இதுக்கு நீங்க வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதை தூக்கி பீக்ல வச்சுட்டீங்க. இட் வாஸ் ரியலி குட் அண்ட் ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கீபோர்ட் பிளேயர், யூ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் உங்களோட ஆக்டிவிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு how can you manage all this? ஃபர்ஸ்ட் நீங்க கீபோர்ட் எப்போதுலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க கற்றுக்கிறதுக்கு, அது சொல்லுங்க. Okay, again I have to go to my 8th standard இதுக்கு. ஸோ 8th படிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து எதனா ட்ரை பண்ண மியூசிக் ட்ரை பண்ண எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மை ஃபாதர் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ அண்ட் மை சிஸ்டர் டு கோ இன் டு ஸ்போர்ட். எங்கள் சிஸ்டரும் ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர், அவங்க நேஷனல்ஸ் விளையாடி இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் கரண்ட்லி டூயிங் a PhD in English. So my father always encouraged us to be multifaceted. எல்லா ஃபீல்டையும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல வேண்டாம் வெறுப்பா போய் ஜாயின் பண்ண கீபோர்ட் கிளாஸ். நீங்க இன்ட்ரெஸ்டே இல்லை கீபோர்ட் கத்துக்கணும்னு. I was love with guitar. எனக்கு கிட்டார் தான் கத்துக்கணும் ஆசை. ஆனா அந்த கீபோர்ட் மாஸ்டர் தெரியல. பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 4-5 வசனங்கள் பேசி நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அதனால வேண்டாம் வெறுப்பா கீபோர்டு கத்துக்கினேன். பட் ஆக்சுவலி when I started to gain interest towards playing keys, பாத்தீங்கன்னா காலேஜ் தான்.
ஓகே அகைன் நான் சொன்ன மாதிரி என்னோட கோச் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் என்னோட கோச் மிஸ்டர் செனன் பால் பாவல், he was the one who found out that talent in me. கீபோர்டு வாசிக்க தெரியுமா கேட்டாரு. ஆமா சார்னு. ஸோ ஃப்ரம் தட் ஐ கேம் me opportunity to play the keyboard குட்டி குட்டி மீட்டிங்ஸ்ல. ஸோ அங்கேருந்து நான் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். then I went to be a choir master. வெஸ்டர்ன் காலேஜ்ல choir டீமுக்கு ஹெட்டாக நான் அந்த இருந்தேன் நான். ஸோ தட் ஸ்மால் டேலண்ட் ரிவீல்டு by my coach, அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு என் வாழ்க்கையில். அதுல அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் நான். 3rd place டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 3rd place இன்ஸ்ட்ருமெண்டல் அவார்டும் வாங்கியிருக்கேன். But also I'm also a vocalist. Okay, a vocalist? Yeah. Can you sing a song for us? Oh. திடீர்னு கேட்டா ஓகே. Yeah, okay. Make yourself comfortable and I think it is blur. Okay. Yeah. Maybe a network மாத்தி பார்க்கட்டுமா? Maybe I'll just try switching my network. Yeah, yeah, you can because you should be good, na? Yeah. Yeah, okay. Yes guys, is it clear now? இப்ப வீடியோ கிளியரா இருக்கா இல்ல இன்னும் blurred இருக்கா? Nice. Yes. Because is we want to get video. Is both of our videos clear? After I think அவங்களுக்கு நம்ம பேசுறது டேட்டா கேக்குறோம். Okay, anyone, someone, no one? Can no sir. No sir na yes sir. No sir in the sense video clear இருக்கா இல்லையா? இல்ல really oh god. Thank you. Little blur but it's okay. Yeah, little blur. Okay, fine. Yeah, we'll go on then. Okay. Nikki, you can start with the song, no? I'm ready. With the song. Oh, sorry. Keyboard. Yeah. Keyboard la playing. That's the other room. Yeah, okay. You can. Okay, there's one favorite song of mine. I like to sing. It's always that this song always reminds me of God's love. என் வாழ்க்கையில பார்க்கும்போது after accepting Christ in my life, that's when my real life started. நான் சொல்லுவேன் நானு. So so God has played a really big role in my life, from exploring my talents, from giving me a peaceful life, and I am who I am today because of God. So a beautiful one-slur song, maybe I can sing 2 lines in that. Sure. Yeah, okay. Sure. You can go on. Okay. Wonderful, so wonderful is your unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart can fully know how marvelous, how wonderful you are. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Yeah, okay, that's it. I can clap hands. அவங்க கட்டறது நம்ம கேட்காது. அதனால அவங்க கட்டிட்டு நானே கட்டிக்கிறேன். You have good voice, Nikilesh. Yeah, thank you so much. Praise God for it. Yeah, praise the Lord. Fine. Then we'll go to a round. Anything நீங்க ஏதாச்சும் பர்சனலா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா from your career side? Anything you want to thank to some other person? Yes, sure. That's why I told you. First, I want to always thank my Lord and Savior Jesus Christ for making me who I am today. Second, my parents. Okay, they gave me great support. சின்ன வயசுல இருந்து நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். Still I'm witnessing in school. நான் நிறைய witness பண்றேன் நான். Parents only focusing on forcing the children to study சொல்லிட்டு. But I thank God for giving me such wonderful parents who were always encouraged us to go into sport, music. எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ண எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. Then third, I want to thank all my coaches and my teachers and all my seniors, because they had been my critic. Now, a critic is a person who always gives you both your positive and your negative, and that has been really helpful to me. In life, நிறைய mistakes change பண்றதுக்கு, in life better ஆக்கிறதுக்கு, they've always been there. Yeah, okay. So I want to thank all these. Okay, thank you for that. Okay, yeah. So I want to thank these people, also my friends, okay, who were there when I need them the most, support kaga, love kaga, for sharing personal things. Mention panna, okay, there are a lot of friends. Okay, fine. Romba அதிகம். ஒவ்வொரு காலகட்டத்துல each one played an important role in my life. School la பார்க்கும்போது it was Govind and Godwin.
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்கூல்ல பார்க்கும்பொழுது. ஆல்சோ புருஷோத்தமன். என்னுடைய யூஜி லைஃப்ல பார்க்கும்போது இட் வாஸ் சைலஸ் அண்ட் ஆல்ரின். ஓகே, தீஸ் டூ கைஸ் மேட் மை டே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து காலையில ப்ராக்டிஸ் போகணும். நான் லாயலா காலேஜ் பொறுத்த வரைக்கும் we have morning practice, then we go to class, and then we'll have 2 hours break, again we have practice in the evening. மற்ற ஸ்போர்ட்ஸ் அது நான் ஒன்று கூட நான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஐ கேன் தேங்க் காட் ஃபார். என்னோட பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளியர் தி டிகிரி வித்வுட் எனி அரியர்னா நான் மட்டும் தான். நான் எங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால என் ஃபுட்பால் டீம்ல 13 மெம்பர்ஸ் மொத்தம் நாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாயின் பண்ணும்போது, அண்ட் ஐ வாஸ் தி ஒன்லி பிளேயர் ஹூ வாக்ட் அவுட் வித் டிகிரி. 3 இயர்ஸ்லயே டிகிரி முடிச்சுட்டு டைமுக்கு முடிச்சு அரியர் இல்லாம கிளியர் பண்ணது முடிச்சு நான் வெளில வந்தேன். ஸோ இந்த சைலர் சேலரி பார்க்கும்போது தீஸ் கைஸ் தேவர் லைக் மை அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவேன் நான். ஏன்னா கிளாஸுக்கு போவேன், நான் போய் ஃபுல்லா படுத்துருவேன். ஏன்னா பேக் பெஞ்ச் போய் ஃபுல்லா படுத்துருவேன் நான். ஏன்னா பிகாஸ் டயர்டா இருக்கும். மார்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் ஐ ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட். கிளாஸ்க்கு வந்து 8:15 கிளாஸ் 8 o'clock ப்ராக்டிஸ் முடிப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது தீஸ் கைஸ் ரியலி ஹெல்ப் மீ லாட். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. இல்லைனா வந்து கிளாஸ்ல நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா தே வில் டீச் மீ. ஓகே, ஆஃப்டர் கிளாஸ் தே வில் ஷேர் தேர் நோட்ஸ். இல்லைனா அட்லீஸ்ட் கான்செப்ட்னு சொல்லி தருவாங்க. ஸோ ஐ கேன் கதை அடிக்கிறது எக்ஸாம்ல நான். ஸோ தீஸ் கைஸ் ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல். தென் எம்ஏல வந்து ஐ தேங்க் கிருத்திகா. Okay, Kritika, she was like my sister to me, and she really helped me a lot. நான் வந்து sometimes assignment முடிக்கல, எனக்கு assignment முடிச்சு அவ வச்சிருவா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு எம்ஏல. தென் பிஎட் லைஃப்ல பார்க்கும்போது இட் இஸ் ஷர்லி, வைஷாலி அண்ட் சரவணன். ஓகே, இவங்களும் அதே மாதிரி தான் என்னுடைய நோட்ஸ்க்கான. பிஎட் இட்ஸ் ரியலி டஃப் கோர்ஸ். ஏன்னா அகைன் ஐ வாஸ் இன் ஸ்போர்ட். ஏன்னா காலேஜ் 5 o'clock முடிச்சுட்டு ஓடுவேன், ஸ்போர்ட்ஸ்க்காக ஓடுவேன் நான். ஸோ ஐ வாஸ் இன் ஸ்போர்ட், ஐ வாஸ் இன் மியூசிக், லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ். And so it was really tough, and these people helped me to complete all my submission of the records and teaching aids. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் aids டீச்சர்னா we have something in hand made இருக்கணும் to go display the students நம்ம என்ன டீச் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி காரியத்துல they really helped me a lot and supported me a lot. So I'm really grateful to them. ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா யூ ஆர் ரியலி கிரேட். பிகாஸ் நிறைய பேர் என்னன்னா வந்து நம்மளை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கும், அதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை போட்டு தான் நம்ம லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்காமலே இல்லை நான் எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளோட டேலண்ட் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டாதான் we have to try, right? எல்லா ஃபீல்டுலையும் we have to try. I think you are great in your field. Whatever you pick up, you are great in it. Thank you. See, Raman. Next. Thanks session over. Anything else? Because I don't want to jump off. உங்களோட பேஸ் வச்சுட்டு ஜம்ப் ஆஃப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. Yeah, okay. So since I spoke about my friends, I can also thank my coaches at this moment. If they're watching, or if they're going to watch, I don't know. So I want to thank my first football coach, Mr. Anand. He was initial start out there in football career, and he's been a person who's always, who's passionate to do something more than our. He always has his thoughts on higher things. எப்பவும் encourage பண்ணுவார். பெரிய லெவல் யோசி இப்போ கூட எப்போ பார்த்தாருன்னா எப்போ நெக்ஸ்ட் லெவல் போக போகிற கெரியரில் நெக்ஸ்ட் டிசிஷன் எப்போ எடுக்க போகிற கேட்டுனே இருப்பாரு. ஸோ தேங்க் மை ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் கோச் மிஸ்டர் ஆனந்த். அண்ட் அவர் தான் வந்து he was the one introduced me to other coaches. ஸோ அங்கேருந்து I went to Life Sports Academy, Mr. Joe, and he's also been a mentor for me, a life mentor, and also in the initial stage of life, he also guiding me in my career. நான் அவர் மூலியமா தான் எனக்கு வந்து லீக் ஆடும் சான்ஸ் கிடைச்சது. என் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் as a league player. ஏன்னா 13 வயசு பையனை யாரும் தேர்ட் டிவிஷன்ல இறக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்பனன்ட் லீக் இஸ் a place where we have people from different age categories. There be 30-year-old, 18 இருப்பான், then be 40 இருப்பாங்க. ஒரு மிக்ஸ்டு கேட்டகரி அது. ஓகே, அந்த இதுலயும் என்ன தைரியமா ஒரு சான்ஸ் கொடுத்து என்ன விளையாட வச்சாரு அவர் அந்த ஸ்டேஜ்ல. ஸோ I want to thank him. Then I want to thank Mr. Bhaskar from Turn Pro Academy, and he was also my coach, initial stage, 6th standard அவரு கூட இருக்காரு. Then the one coach I always thank, I always be grateful is my ஏற்கனவே சொன்ன மாதிரி Mr. Sinan Paul Baval தான். And from the beginning he's been with me. He knows all about my life. I share my personal things with him. He's been my mentor, my guide. ஃபுட்பால் எதாவது தப்பு பண்றேன்னா சொல்லுவாரு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண சொல்லி தருவாரு. அதே மாதிரி அவரு ஆல்சோ ஒன்ஸ் என்கரேஜ் மீ and gave me many opportunities to explore my talents சொல்லுவேன் நான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹிம். இன்னி வரைக்கும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஓகே, அவர் கீழே நான் வந்து அதே அகாடமியில் எங்க நான் ஃபுட்பால் கத்துக்கிட்டோம் அதே அகாடமியில ஷலோ ஃபுட்பால் அகாடமியில் நான் அசிஸ்டன்ட் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர் 21 கேட்டகரி நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க் யூ. முழு பேர் உங்க வாயில நீங்களே சொல்லுங்க. இதை எல்லாரும் நிக்கினே கூப்பிடுறாங்க. முழு பேர் நல்லா இருக்கும். ஆக்சுவலி நீங்களே சொல்லுங்க. ஓகே, என்னுடைய ஃபுல் நேம் வந்து நிக்கிலேஷ் லிங்கேசன். That's my full.
டிகிரி What ஆட் is பண்ணுமா your எம்ஏ பிஎட்? அது நீங்க சொல்லிட்டீங்க. Nikilesh Lingesan, what is the meaning of it? ஓகே, மீனிங் நான் கேட்டிருக்கேன் வீட்டில். ஓகே, இட்ஸ் போத் ஹேஸ் டு சம் இந்து மித்தாலஜிக்கல் காட் நேம் சொல்லியிருக்காங்க. ஒன் ஹேஸ் டு டூ வித் சிவன் அண்ட் லிங்கேசன் வந்து எங்க அப்பா நேம் அது. ஸோ இட்ஸ் அ ஃபேமிலி நேம். ஸோ எங்க எல்லாரும் பின்னாடி லிங்கேசன் நேம் இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ கேமுக்கு போயிடலாம். அதாவது கேமா மறுபடியும் முக்கியமா இல்லையே, இப்பதான் கேமே. இல்ல, நான் கிரவுண்ட்ல கேம் தான் ஆடி பழக்கம். திருப்பி இங்க ஆன்லைன்ல கேம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படிலாம் நீங்க வந்து உங்க மைண்டை யூஸ் பண்றீங்கன்றது தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து வர்ச்சுவலா என்ன சொல்றது, ஒரு மைண்ட் பவர் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் இருக்கும். அதை நீங்க இந்த தருணத்துல எப்படி யூஸ் பண்றீங்கன்றத நான் இப்ப பார்க்க போறேன் கண்ணார. ஓகே, கோத்து விட்டுறாதீங்க. இல்ல இது ஒரு கொஸ்டின், நார்மல் கொஸ்டின். எப்படி நான் உங்களுக்கு ஒரு புதிர் போடுற மாதிரி அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்றேன். And viewers, you can also reply. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஆனா சாருக்கு வந்து அவர் சொல்லிட்ட பிறகு நீங்க சொல்லுங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. I always give opportunity to others first. யாரா தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றீங்க. It will be helpful for me. The first priority will be yours. Okay, what can be once in a minute, twice in a moment, and never in 1,000 years? M, the letter M. கரெக்ட்டா? எனக்கு தான் பல்புன்னு நினைக்கிறேன். ஓ, கரெக்ட் ஆன்சர். ஓ பாய். ஓகே, நெக்ஸ்ட். இதுவும் ரொம்ப சப்பியா இருக்கும். சரி, நீங்க அது சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு நான் கஷ்டமா எடுத்துட்டேன். நான் உங்களை ரொம்ப தப்பா இட போட்டேன்னு நினைச்சேன். கரெக்ட் தான். ஆனா ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்னு அதுலயும் நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. நான் கொஞ்சம் உங்களை தப்பா இட போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, which tire does not move when the car turns right? Which tire does not move when the car turns right side? Which tire does not move? Stepney, yeah? No. A tire which doesn't move on the right side when the car turns right. Stephanie is the spare tire. அது நினைச்சேன். அதுதான் கரெக்ட் ஆன்சர். அதானா? ஆமா. It was a wild guess. Yeah. But it was good. Okay. ரெண்டு क्वेश्चन தான் இதுல எழுதி வச்சேன். சரி, நான் என்ன பண்றேன்னா I have two papers. Okay. இதுவா now I'm going to mono act. ஓகேவா? இப்போ எனக்கு தெரியும்ன்றதுனால உங்களை நான் mono act பண்ணவே முடியாது. என் தலைவிதி நான் தான் அதை mono act பண்ணி காமிக்கணும். Okay, so which one you want it first? Okay, I always go with the right because I don't want what's left. Okay, fine. Yeah. Okay, fine. Simple da. Phone, dial, telephone, dial, telephone ஓசையா? டெலிஃபோன் 3. ஓகே, டெலிஃபோன் டன். ரிங், கால், ரிங்கிங். ஓகே, டெலிஃபோன் ரிங்கிங். அவ்வளவுதான், முடிஞ்சுதா? Complete the word. Telephone is ringing. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. Okay. Fine. இதுதான் இருக்கு. ஓகேவா? I think இதுக்குலாம் 2-3 பேர் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு லைவ்ல நான் மட்டும் இங்க சாவன கேம் வச்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது obviously இதுதான் நெக்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? நானே சொல்ல முடியாது. Oh my god, what a pity. Okay. It's a game. அதே நான் சொல்லிட்டேன். It's a game. Fine. Okay, game. Foosball. கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு நான் ஏன் தான் கேம் போட்டணும் போங்க.
இது ஆனா நான் கொஞ்சம் ரொம்பவே யோசிச்சேன் நிக்கிலேஷ் சார், உங்களுக்கு நான் கேம் போடுறதுக்கு. ஏன்னா மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க, அவங்கள என்ன பண்ணுவேன் ஈஸியாக மூவி பிச் பண்ணி மூவியில் போட்டுருவேன். நீங்கள் வந்து மூவிஸ் வந்து நிறைய பார்க்க மாட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களை நான் எந்த கேமில் பற்றி போடுறதுன்னு தெரியல. ரொம்ப தலைலாம் யோசிச்சு நான் பாட்டுக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கேமெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். நீங்கள் பட்டு ஆன்சர் விட்டா நான் எங்கே போய் சாரி, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆக்ட் பண்றேன் தெரியாத மாதிரி. ஓ பாய், ஓகே ஃபைன். சரி, மாத்தி யோசி. நம்மளோட மாக்கா பாடின காப்பி பண்ணி நான் ஒரு மாத்தி யோசி டார்கெட் முடிக்காது. ஓகேங்களா? வின் பண்ணணும். ஓகே, வின் பண்ணா வந்து ஒண்ணுமே கிடையாது, வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். ஓகே சரி ஃபைன். ஓகே, வி ஸ்டார்ட். ஹாய் நிக்கிலேஷ். சாப்பிடல. என்ன சாப்பிட்டீங்க? காலையில குளிச்சேன். கூடாது. ஓகே, எத்தனை புக் வச்சிருக்கீங்க? ஆமா, எத்தனை புக் வச்சிருக்கீங்க? சீப்பு ரொம்ப அழுக்கா இருக்கு. எத்தனை அவார்ட் வாங்கியிருக்கீங்க நீங்க? சவுண்ட் சரியா கேட்க மாட்டேங்குது. உங்களோட ஃபுல் பேர் நிக்கிலேஷ் தானா? இன்னைக்கு பேப்பர் படிக்கல காலேந்து. NIKI நிக்கின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, எத்தனை பேர் கூப்பிடுவாங்க? என்னுடைய ஜெர்சி நம்ம 12 இருக்கும். அது யார் காரணம் பாத்தீங்கன்னா என்னுடைய லாலா காலேஜ் ஃப்ரெண்ட் பிரசாந்த் தான். அப்படியா? பாருங்க, 12க்கோட ரீசன் என்ன? அது நீங்களா பிக் பண்ணதா எனக்கு கொடுத்ததா? ஒரு நிமிஷம் ஏசி கொஞ்சம் லோவர் பண்ணிட்டு, ரொம்ப கோல்டா இருக்கு. கோல்டா இருக்கா? இல்ல கோல்டா. ஓகே, how many questions I went? நான் வின் பண்ணதுக்கு எனக்கு ஒரு மனசாரதல இருக்கு. இந்த கேம் எனக்கு உருப்படியா வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஆக்சுவலி பிரேக் எடுத்து நான் உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம்னு வச்சிருந்தேன். இந்த கேம்லயே நான் மறந்துட்டு போயிட்டேன். என்ன கேட்கலாம் வச்சிருந்தேன்? ஸ்கூல் ஏதோ கேட்கலாம்னு வச்சிருந்தேன். சரிப்பா, ஓகே ஃபைன். உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், how was your school experience compared to your college experience? Actually, I can't compare both. ஏன்னா ரெண்டுமே வேற வேற காலகட்டங்கள். ஓகே, ஸ்கூல் we are not innocent but we did a lot of naughty things. Collegeல we weren't innocent but we didn't do any naughty things. Can I interrupt? You were really naughty? Some say. My teachers call that. Even my 5th standard teacher கடைசியா பார்க்க போயிருந்தேன், ரெஸ்யூமே கொடுக்கும்போது நம்ம ஸ்கூல்ல ஜாப் ட்ரை பண்ணலான்னு. அப்ப அதான் சொன்னாங்க, இந்த நாட்டி பேச நான் மறக்க மாட்டேன் அப்படின்னாங்க. So it was really, I was happy actually. நான் நம்ம டீச்சர் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது, 5th standardல படிச்ச டீச்சர் இன்னும் நம்ம ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா, it's really, you know, one of the most memorable moments and joyful moments சொல்லுவேன் நான். Teacher name? Dennis. Finally not Cecilia ma'am. Okay, Dennis ma'am. Okay, fine. Yeah. fine. Yeah, next. College experience. அதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கேங் பத்தி சொல்லுங்க. நீங்க மோஸ்டா வந்து ஃபுட்பால் ஓரியன்டா, நீங்க அதுல தான் நீங்க கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸ்டடீஸ் வந்து நீங்க ரொம்ப அந்த மேபி கடைசி கட்டத்துல நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி மேபி நீங்க படிச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலேஜ் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சதா? இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படியே போய் அந்த மாதிரி இருந்துச்சு? Actually, I gave more importance to my passion than my friends. நான் சொல்லுவேன் நான். And that's why my college பார்க்கும்போது best friends பார்க்குறது really few, Silas and Aldrin. ஏன்னா I was more into sport. நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். But it's really difficult. You know, actually ஒரு sports person na it will be life a bit difficult now. When you have some goal in your life you want to achieve, you have to sacrifice a lot of things. அந்த வகையில நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் நான். அவங்க வந்து வெளில போவாங்க, சாப்பிடுவானுங்க, படத்துக்கு போவானுங்க, எங்கன்னா போவாங்க, கூப்பிடுவானுங்க எப்பவுமே. But it's always used to avoid them just to go for practice. ஏன்னா practice skip பண்ண பிடிக்காது எனக்கு. So always love to be regular for practice. So அதனால friends, but I enjoyed, but I don't say I never enjoyed my friends. Yes, I enjoy. எப்பெல்லாம் டைம் கிடைக்கும்போது whenever I can chip in, you know, I வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா சாப்பிட போவோம். Okay, some rare மூவிஸ் போவோம் நாங்க. So yes, I enjoyed a lot. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான், அதுவும் கிராஜுவலா க்ரோ அவுட் சொல்லுவேன் என் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப் கூட நான். ஏன்னா BA படிக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணல. MA படிக்கும் போது I had a big gang. Okay, so they were really taking care of me. Mestel B.Ed வந்தோடனே became very large அப்படிதான் சொல்லணும் நான். ஓகேங்களா? So the friend circle வந்து as I went by from each degree சொல்லும் போது the degree of the friendship also grew a lot. So I really enjoyed my friends and yes, it was really fun. Okay. But they're all எனக்கு என்ன பிடிச்சது என் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா they're all like-minded people like me. Okay, they are not someone who likes to waste time or someone who wants to just do something just for the sake of fun. அப்படி கிடையாது.
they do something with some purpose in their head. Okay, எல்லாரும் something had some plans in their life, என்ன அச்சீவ் பண்ணணும், லைஃப்ல முன்னுக்கு வரணும், வளரணும், and they were very helpful. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த உலகத்துல நிறைய செல்ஃபிஷா இருக்கிற பர்சன்ஸ், ஓகே எனக்கு தெரிஞ்சா போதும், நான் வளர்ந்தா போதும் இருக்கிறது இல்ல. All my friends were very, they were very friendly and took care of the other person and shared. ஏன் சொல்றேன்னா, I was the one who received the most நான் சொல்லுவேன் நான். ஓகே, ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒரு பிரதர் இல்ல, ஒரு சிஸ்டர் இல்ல, நிறைய விஷயம் நான் ரிசீவ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஐம் ரியலி என்ஜாய் பண்ண சொல்லுவேன் நான். சூப்பர். ஓ ஃபைன். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கூல், நீங்க வந்து ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க. யூ வேர் a naughty boy, ஓகேங்களா? உங்களோட ஸ்கூல் தரத்துல யூ வேர் naughty boy. பட் இப்போ உங்களுக்கு யாராச்சும் பசங்க வந்து நாட்டியா இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, சின்ஸ் ஐ வாஸ் நாட்டி, நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்க ரொம்ப பேசுறாங்கன்னா என்ன பண்ணுவேன், கிளாஸ் முன்னாடி கொண்டு வந்து ஐ ஆஸ்க் them to perform anything. ஓகே, உனக்கு என்ன, பிகாஸ் இந்த முக்காவாசி நாட்டி பாய்ஸ் இப்ப இருக்க அவங்க இது பாத்தீங்கன்னா, தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ ஆஃப், அட்ராக்ட் பண்றதுக்கு டீச்சர் என்ன கூப்பிடணும், இல்ல மத்தவங்க என்ன பார்க்கணும், அந்த ஆசை நிறைய பேர் வந்து they do certain things. Okay, so அந்த மாதிரி இருந்த I just give them the stage. You please come forward and perform, and yes, the crowd is for you, so you can do anything you like. அது மாதிரி நான் விட்டுருவேன். Will they come? கடைசியா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல பிரச்சனை நடந்ததுல எப்பவுமே எனக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள I always had am I audible? So voice கட்டல வந்துச்சு. Okay, so எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்ல I always maintain a good rapport. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. ஸோ when I call them, they'll come. அதெல்லாம் சார் வேணாம் சார் அப்படியே உட்காந்துருவானுங்க, பயந்து உட்காந்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்ல லீனியன்ட்டான ஒரு டீச்சரா? I play my role according to the situation. ஒரு டீச்சரா வந்துட்டேன்னா I'll be as a teacher. ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டா நான் ஃப்ரெண்டா பார்த்துப்பேன். when someone needs guidance, I'll guide them. ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன சீக் பண்றாங்கன்னா I'll be there for them. So I play different roles. அதான் ஒரு டீச்சரோட ஒரு பியூட்டியை நான் சொல்லுவேன் நான். You just can't be someone who goes to the class and just take the subject and say note down the points, class is over. And I think that's not the purpose of a teacher. A teacher is someone who impacts the life of students. ஸோ அது நான் ரொம்ப யோசிப்பேன். தட்ஸ் மை பர்பஸ். நான் சொன்னல, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன் நான். தட்ஸ் வை ஐ டேக் டைம் டேலண்ட் ஷோ நடத்துவேன் பசங்களுக்காக. மேபி ட்வைஸ் a year கண்டக்ட்ஸ் டேலண்ட் ஷோஸ் நடத்துவேன். என்னோட லைஃப்ல நான் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் பார்ப்பேன் நான். ஐ ஆல்வேஸ் லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். என் லைஃப்ல என்ன கத்துக்கிறதுலாம் நான். ஸோ தட்ஸ் பீன் மை ஆல்வேஸ் மை டிரைவிங் ஃபோர்ஸ் நான் சொல்வேன். தட் ஒன் வேர்ஸ் that one thing always drives me towards being a teacher and being passionate about this career. So that I always do something where my students will learn and they'll come up in life. Let it be sportla encourage பண்றது, இல்ல music encourage பண்றது, இல்ல அவங்க talents explore பண்றது. Okay, எல்லாத்தையும் I just advise them and guide them there. சூப்பர். ஐ திங்க் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களை வந்து நம்மளோட இன்டர்வியூ எடுக்கும்போது அதே மாதிரி ஒரு கேம் அவங்களே வந்து ஒரு கேம் இன்வாலன்ட்ரியா இருக்கும்போது இன்னும் வந்து நமக்கு நாலேஜ் நிறைய வளருது. பேசிக்காவே நமக்கு கொஞ்சம் இங்க கம்மியா இருக்கு. இன்னும் எனக்கு தான் வந்து நாலேஜ் வளர்ற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய தெரிய இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. We go to last round, wrap it up. Fine. Yeah, okay. So that's all. Okay, நல்லது. Tak. Okay, fine. Fine. Okay. It might be a fast. It should be a fast answer. Okay, okay. Fast answer. Think பண்ணக்கூடாது. Category பார்த்து நீங்க questionக்கு answer கரெக்ட்டா பண்ணுங்க. Okay? Yeah, okay. What advice you give to any one of your member to play with you? Okay, fine. இது என்னன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட வந்து இது வந்து I can get some time there to think. Okay. உங்களோட வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க கேம்ல. ஓகேங்களா? அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த 2 பேருக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த 2 பேர் சொல்லுங்க. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? Okay, 2 பேர் கூட விளையாடுற பிளேயரா? Okay, then should be your team member only. Team member only. Current team member it can be any time ல. இப்ப கரண்டா இருக்கவங்க தான் வேணுமா? கரண்டா. அப்பதான் மாத்தி விட முடியும். I want current யா. Okay, அப்படின்னு பார்த்தா அதுக்கு 2 பேர் இருக்காங்க. It's Siddharth and Revant. So they're really very very good boys. One is working in IT and one other is in the field of medicine. So 2 பேரும் current teammates and can also help out in the coaching. நம்ம student academy student Shallow Football Academy also help out in the coaching there. So teammates na ஒரு 2 பேருக்கு அட்வைஸ் சொல்லணும்னா முதல்ல பால் நிறுத்துங்க. Okay, play confident.
This will be my advice What for it. kind of? Okay, fine. I mean, on field. This is on field. On Yeah, field, on சொல்றேன் field. நான். On field. Yeah, Okay, yeah. on field, I'll advise the. Same advice. ஒரு no, not like that. ரெண்டு பேருக்குமே Okay. different advice you have to do. Yeah. Okay, so then for Revanth, I will give ரொம்ப பாட்டப்படாத. Okay, just play a natural game சொல்வேன். சித்தார்த்துக்கு என்ன சொல்லுவேன்னா work harder சொல்லுவேன் நான். When he's in the field, I always expect him to work harder. Okay, fine. Then, what is the most difficult task in teaching? Most difficult task in teaching. Yeah. Okay. In today's scenario, பார்க்கும்போது it's inculcating the good values in students. That will be the yes. To gain respect among the students, it's really in today's scenario it's very difficult. நம்ம படிச்ச காலத்துல வாத்தியார் அங்க வந்தா நம்ம இங்க ஒளிஞ்சுப்போம். நம்ம இப்ப எங்க வாத்தியார் வந்தா கூட வரட்டும், பாத்துக்கலாம், வாத்தியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு change the attitude of students towards the teachers has changed a lot. So இன்னைக்கு ஜெனரேஷன்ல சேலஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் சேலஞ்ச். ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம், அந்த இது நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், எவ்ரிதிங் இஸ் ஈஸி. ஏன்னா பசங்களுக்கு இப்போ நாலேஜ் குறைச்சலே இல்லை. ஏன்னா knowledge is everywhere. Okay, they can go to Google, they can read a book, gain knowledge, but discipline they only learn through education. That's only in a school environment. But even in that they are not ready to take it up. Yes, true, that's true. It depends on many factors, the background, the school culture, and all those things matters there. I think the school should be strict அப்படின்னு சொல்றீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்ட்ரிக்டா இருந்தா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா நடக்கும். என்னோட ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்ச வரைக்கும் என்னோட ஸ்கூலிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். இப்படிதான் இருக்கணும், இங்கதான் இருக்கணும், இந்த டைமுக்கு தான் வரணும், யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர், அதெல்லாம் இருக்கு. ஒரு வார்த்தை நம்ம ஏதாச்சும் எதிர்த்து அப்படி பேசினாலும் அவங்க வந்து நம்ம வந்து கட்டவே விட மாட்டாங்க. பட் தே கால் அவர் பேரண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இப்போலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் See, அதான் சொல்றேன். இப்போ there are many factors influencing a student. இப்போ first factor is a parent. Okay, how they are parenting. Okay, parents எப்படி குழந்தைய வளர்க்குறாங்க ஒன்று இருக்கு. Second, what they watch on media. Okay, now this எல்லா பசங்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு. ஓகேங்களா, பேரண்ட்ஸ் என்ன ஒன்லி சிங்கிள் சைல்டு தான். இப்போ நம்ம வாழ்ந்த காலத்துல 2 பேர் இருப்பாங்க, இல்ல 3 பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல. ஸோ பேரண்ட்ஸ் ஹேட் அ பேலன்ஸ். பட் நவ் மோஸ்ட்லி இட்ஸ் ஒன்லி a single child. So they show a lot of love and care to, and in the name of love they spoil the kids actually. சின்ன வயசுல அவங்க தேவையான வாங்கி கொடுத்துரு, மொபைல் ஃபோன் கொடுத்துறது. ஸோ அந்த விஷயங்கள்லாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆல்சோ தே ஆர் டூயிங் தி பெஸ்ட். ஸோ ஐ கான்ட் பிளேம் எனி ஒன் ஹியர். I think it's an overall effort. Parent, teacher, management, or the planning committee, everyone has to sit together in this issue, because at the end of the day it's students ஓட ஃபியூச்சர் தான் முக்கியம் நம்மளுக்கு. அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னா, ஸோ நம்ம அதில் we have to chip in whatever we can. Fine. Yeah, the third question is, what is the activity you hate to do in your home from your mom? அதாவது உங்க மாம் வந்து அடிக்கடி இதை வந்து நீ செய் வீட்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன்ங்களா, அது எனக்கு சுத்தமா பண்ணவே பிடிக்காது, பட் இது எனக்கு எப்போ பார்த்தாலும் இவங்க பண்ண சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அது என்னன்னா சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போறது. ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே திட்டுவாங்க என்ன. ஆக்சுவலி மை மதர் ஆல்சோ தாட் ஐ வில் பிகம் சம்ஒன் இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல நான் டீச்சர், பிடி டீச்சர் ஆவேன் அப்படிதான் எங்க அம்மா எதிர்பார்த்தேன். இட்ஸ் ஷாக் ஃபார் மம் ஆல்சோ நான் இங்கிலீஷ் டீச்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்னா காலை 4 மணிக்கு ஏஞ்சிருவேன். இஃப் இட்ஸ் கோயிங் டு பி ஃபுட்பால், யூ கோயிங் டு பிளே, 4 மணிக்கு ஏஞ்சிருவேன். ஆனா ஸ்கூல்னால ஸ்கூல் 8:30 மணினா ஒரு 8 மணி அப்படிதான் ஏஞ்சிக்கிற பழக்கம் அது. ஸோ அதனால எங்க அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு மட்டும் ஏஞ்சிக்க மாட்டேன். ஓகே, எனக்கும் ஸ்கூல் படிப்பு ஐ லைக் இட், பட் ஐ லவ் ஸ்போர்ட்ஸ் மோர் தான் சொல்ல முடியும் நான். So the school days la சீக்கிரம் ஏஞ்சிக்கோ, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போ. Oh, you are saying about your school days, not now, la? School days. இப்போ அப்படிதான் சொல்லுவேன். Okay, not every time, not every time. Okay, sometimes I'm really tired. I'm ரொம்ப டயர்டா இருக்கும்போது sometimes I feel extra 5 minutes. Okay. Oh, fine. Okay, next. Which one of you we can never live without? Okay, fine. இது ரெண்டு, உங்களோட passion, உங்களோட profession. இது ரெண்டுல இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றது எது? passion-ஆ இல்ல profession? Luckily for me, I got my passion as my profession. So teaching-ஓ சரி, football சரி, ரெண்டுமே passion profession-ஆ இருக்கு. So I'll go with my passion always. But you quit teaching then?
இது வந்து ஏதோ மேனிபுலேட்டட் ஆன்சர் மாதிரி இருக்கு. இல்ல மேனிபுலேட்டட் இல்ல நான் என்ன சொன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் மை பேஷன் அண்ட் ஆல்சோ டீச்சிங் இஸ் மை பேஷன். ஓகே, சோ அது ரெண்டுல நான் கரண்டா இருக்கேன். நான் சோ டீச்சும் பண்றேன், நான் ஸ்போர்ட்டும் விளையாடுறேன். சோ போத் மை பேஷன் has become a profession also. Okay, so okay, there's no line that no divides them. You are really great and smart answer. Okay, fine. How do you describe teaching in 3? Yeah, you are about to say Sorry? something. You are about to say something. Okay. How do you describe teaching in 3 words? Teaching in 3 words. Only 3 words. Okay, I thought of going with one word. No, love. Love. Okay, Only first one is love. Okay, love. Love is the most important thing in teaching. Love towards your work, love towards the children. Okay, and love towards your what can I add? Yes, work and your own self, because that's also important teaching. So 3 kinds of love. One, you have to love the profession what you do, then love the children. Okay, so being a subject teacher and also being someone care for the kids, and you must love yourself, because if you're not going to be taking care of yourself first, it's really difficult to take care of others. ஸோ ஏன்னா அது ஒரு டீச்சரா முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம பிரஸ்டபிளா இருக்கணும், நம்மளுக்கு முதல்ல பலன் இருக்கணும், உடம்புல பலன் இருக்கணும், மற்றவங்க சொல்லி தரத்துக்கு, ஓகே அட்வைஸ் பண்றதுக்கும் நம்ம ஒரு லெவல்ல இருக்கணும். ஓகே, மற்றவங்க அட்வைஸ் பண்றோம்னா ஓகே we also must have a standard in our life. So 3 things: love for your profession, love for children, and love for yourself. Fine, great. Yeah, ஆக மொத்தம் லவ் இருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல. அது இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒழுங்கா சொல்லி தர முடியும். Yes, yes. You can fulfill the purpose of being a teacher. Great. Say any 3 member in your team who is the best. Okay, fine. இப்போ உங்களோட co-partners in team நீங்க பெஸ்ட் நினைப்பீங்க, இவங்க இதுல பெஸ்ட், இவங்க இதுல பெஸ்ட், இவங்க இதுல பெஸ்ட். சோ இவங்க யாரு எது 3 names. What are the qualifications? Yeah. Okay, இப்ப கரண்டா team football teamங்களா இல்ல anyone in life? No, football team. Your football team. Now current team. கரெக்ட்டா 3 பேரு, அவங்களோட 3. அது இப்போ அவங்க வந்து இந்த இது பண்றது எனக்கு பிடிக்கும், அந்த இதுனா அது ஒண்ணு தான் இருக்கணும், no elaboration அந்த மாதிரி. Okay, Siddharth smart. Good. Revanth strong. Okay. And who's the third member I'll choose? Mano humble. Okay, fine. Siddharth smart. Why? Because அவன் என்ன சொல்றது, அவன் யோசிக்கிறது வித்தியாசமா இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பதில் சொல்லுவான், கொஞ்சம் யோசிப்பான் அவன். ஸோ ஐ லைக் ஹிஸ் ஸ்மார்ட்னஸ், ஸ்மார்ட்டா இருப்பான். ஓகே, இன் ஹிஸ் திங்கிங், நாட் இன் ஹிஸ் லுக்ஸ். ஹிஸ் திங்கிங் பத்தி பேசுறேன் நான். Raven strong, right? Yes, is physically really strong. He is an athlete அப்படின்னு சொல்லுவேன் நான். Okay, in speed and power, height, அதெல்லாம் பார்க்கும்போது is physically strong. Next, Manu. Okay, Mano is a humble guy because whatever you say, you listen. He's a guy who accepts, who is obedient, so adnala I'll say Mano is strength is ஏத்துப்பா மாத்திப்பான் செய்வான். It is a person who tries to work on it. Good. Fine. Next. Okay, what is the best surprise you ever had in your life? Best surprise you ever had in your life? Becoming a teacher. But that was your passion, you said, right? Yes. No, but இல்ல, ஏன்னா நான் ஃபுட்பால் இருக்கும்போது ஐ தாட் ஐ ஆல்வேஸ் கோ கெட் சம் கவர்மெண்ட் ஜாப். நான் வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் உட்காரலாம், போய் வேலை செய்யலாம், ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய லாயலா பிஜி படி கூட ஹேட் த சேம் மைண்ட் செட், இந்த மாதிரி வந்து நம்மளும் ஆகலாம் சொல்லிட்டு. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் சர்ப்ரைஸ், நீ டீச்சர் ஐடியா கேட்கும்போது, நீ ஸ்கூலுக்கே சீக்கிரம் வர மாட்டேன், காலேஜ் சீக்கிரம் வர மாட்டேன், நீ எப்படி டீச்சராக சீக்கிரம் போக போற, அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அது. ஸோ ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். ஓகே, நானும் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லி இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஓகே, இன்னும் கடவுள் இந்த ஸ்டாண்டர்ட் உயர்த்திருக்காரு ஒரு டீச்சராக ஒரு பொசிஷன். பிகாஸ் டீச்சர்ஸ் நாட் சம்திங் ப்ரொஃபஷன்ஸ் லைக் பொசிஷன் கூட சொல்லலாம். நம்ம அந்த காலத்துல பார்க்கும்போது அரிஸ்டாட்டில், பிளேட்டோ எல்லாம் பார்க்கும்போது பீப்புள் ரெக்கக்னைஸ் தெம் அஸ் டீச்சர்ஸ் because they had something which normal people didn't have. Something like an example, a role model, someone who can guide others. It's more of a position than a profession, I can say. So நம்மளும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோமா, 4 பேர் நல்ல விஷயம் சொல்லி தரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது it's really shocked.
சர்ப்ரைஸ் சொல்லலாம். Even, I was really shocked. Okay, I get that answer a lot. Yeah, fine. Okay. First and last crush of your life. Who? When? No comments. No. You can't escape from this at all. Sorry, no comments. You are இப்ப நோ கமெண்ட்ஸ் பார்த்தா பாக்குறவங்க ஐ திங்க் பாத்துட்டு இருக்கிறவங்க கூட இல்ல எல்லாம் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. சரி, என்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நோ கமெண்ட்ஸ் தேர், நதிங் டு ஷேர் தேர். அந்த that part of life is nothing to share. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு பெனால்டி நீங்களே சொல்லுங்க. என்ன பெனால்ட்டியா நீங்க எடுத்துக்கிறீங்க? இது நீங்க வந்து ஆன்சர் பண்ணல, என்ன பெனால்ட்டியா எடுத்துக்கிறீங்க? என்ன பெனால்டி? ஆமா, அதையும் நீங்க. ஓகே, maybe you can ask who's my favorite player அந்த மாதிரி. இதெல்லாம் போங்க. சரி, நம்ம வியூவர்ஸ் கிட்ட கேட்கலாமா? இங்க யார் இருக்கா? யாருன்னா மாத்தி விடுற மாதிரி வேற ஏதாச்சும் கேள்வி வந்து நிக்கிலேஷ் சார் நீங்க கேட்கலாம். எனக்கு தெரியும் இந்த பட்ஜெட் இந்த क्वेश्चन கேன்சர் வராதுன்னு தெரியும். அப்பவே நான் பெனால்டி யோசிச்சு வச்சிருக்கணும். ஐ should have done it. தமிழ் சாங் ஒன்னு பாடு. ஓகே, பெட்டர். யா, இதான் பெனால்டி. நீங்க கடைசியா பார்த்த படம் தமிழ் படமா? அதுல இருந்து நான் என்ன பாட்டு பாடுவேன்? அதுல இருந்து பாட்டு பாடுங்க, பரவாயில்ல. Okay, let me think. தமிழ் சாங் நமக்கு சரி காஸ்பல் சாங் தெரியும் எனக்கு. சினி சாங்ஸ் எல்லாம் ஐடியா வரல. ப்ளீஸ் வேற எதுனா ஆப்ஷன்? யாரோ மலரே சாங் கேட்காங்க. அது என்ன சாங் தெரியும்? அது காலேஜ்ல பெரிய காமெடி. அது சொல்லுங்க அது சொல்லுங்க, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம். Okay, I think with that we'll I mean இந்த क्वेश्चनக்கு அந்த ஆன்சர் சொன்னா நீங்க முடிச்சிரணும். There's no other penalty. ஓகேங்களா? பெனால்டி, இது பெனால்டியோட கதை தான். அது பெனால்டி முதல்ல முடிங்க. ஓகே, என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ரங்கராஜ் சொல்லிட்டு, வெஸ்டர்ன் காலேஜ்ல. இஸ் a really good singer. அப்ப அவனுக்கு ஸ்டேஜ் ஏற பயம். யாரா கூட வாங்கடா கூப்பிட்டே இருந்தான். நானும் சும்மா கூட ஏறினா கூட அப்போ இந்த சாங்க பாடினான். மலரே சாங்க வந்து பாடிட்டு இருந்தான். அந்த சாங்ல நான் ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்தேன் நானு. சோ அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு காலேஜ் ஃபுல்லா. எப்ப பார்த்தாலும் அந்த சாங் கேட்பாங்க, நீங்க சாங் பாடுங்க, இந்த சாங் பாடுங்க கேட்பாங்க. சோ அதுல ஐ திங்க் இட்ஸ் நான் சொன்னல அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிஎட்ல ஹெல்ப் பண்ணாங்களா, அது ஒண்ணு அவங்க தான் கேட்டிருக்காங்க பாருங்க, வைஷாலி. ஓகே வைஷாலி, நீங்க வந்து இப்ப விரும்புறீங்களா நிக்கிலேஷ் சார் வந்து அந்த சாங் பாடணும்? நான் வேணா மைக் பிடிக்கிறேன், நீங்க உங்களோட பதில் சொல்லுங்க வைஷாலி. நோ வைஷாலி ப்ளீஸ். பிகாஸ் அவர் வந்து நான் சொன்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. சோ பெனால்டி கண்டிப்பா இருக்கு. நான் சாங் பாட சொன்னேன், அவருக்கு வந்து அந்த மலரி சாங்கோட பின்னணியை சொல்லிட்டாரு. பட் முன்னணியா ஒரு பாட்டு பாடணும். சோ நீங்க சொல்லுங்க வைஷாலி, அவர் பாட்டு பாட வைக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க. Definitely no. நோவா? என்ன? Yes. Okay, fine. Yes, sir. நான் ரெடி. Mic is ready. Okay, fine. Yeah. Okay. லிரிக்ஸ் எல்லாம் தெரியாது, திடீர்னு பாட சொல்ல. ஒரு லைன் வேணா பாடுறேன். பாடுற 2 லைன் தெரியாது, மட்டும் பாடுறேன். மலரே மௌனமா மௌனமே வேதமா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் போகும், ஹை பிட்ச்ல போகும். ஓகே, ஆக்சுவலி நீங்க ஃபீமேல் வாய்ஸ் தான பாடுனீங்க? இல்ல அது அப்ப சும்மா காமெடிக்காக பாடுனதுங்க. சரி, ஓகே, விட்டுருவோம். பாவம், என்ன பண்றது. ஓகே, ஃபைன். ஓகே, முடிஞ்சா? ஓகே, ஃபைன். வாட் இஸ் தி சில்லியஸ்ட் நிக்நேம் யூ ஹேவ் எவர் ஹேட்? நிக்நேம் யாராச்சும் இதெல்லாம் ஒரு பேருன்னு சொல்லி எனக்கு கூப்பிடுவீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டா? நிக்நேம்ல இப்ப நிக்கி தான் கூப்பிட்டுருக்கேன், ஷார்ட்டா கூட நிக்கின்னு. அதை தவிர நிக்நேம் வேற என்ன இருக்கு? எனக்கு ஸ்லீப்பர் செல் கூடுவாங்க. எம்ஏ படிக்கும் போது மை நேம் வாஸ் ஸ்லீப்பர் செல். ஏன்னா என்ன பண்ணுவேன், கிளாஸ் போயிட்டு தூங்கதான் செய்வேன், கிளாஸ் கவனிக்க மாட்டேன். ஆனா எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவேன், அதிக மார்க் எடுத்துருவேன். ஒரு ஞாபகம், ஒரு இன்சிடென்ட் எனக்கு. எங்க இங்கிலீஷ் மேம் ஒருத்தவங்க வந்தாங்க எம்ஏ படிக்கும் போது, நேம் வாஸ் ஆன். ஸோ அவங்க என்ன பண்ணிதான் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அப்படி படம் தூங்கிட்டேன் நான். ஆக்சுவலி ஸோ தூங்கிட்டே இருந்தேன். திடீர்னு என் பேரை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் தூங்கி ஏச்சேன், நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சவங்க கேட்டாங்க கேள்வி. நான் உடனே பதில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. நான்
அப்பதான் சொன்னா நிக்கி நீ ஸ்லீப்பர் செல் ஒரு பேரை வச்சாங்க எனக்கு. நீ என்னதான் இன்ஆக்டிவா இருந்தாலும் பயங்கர பிரெயின் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க என்ன பேசுனாங்கன்னு. அது ஞாபகம் இல்லைங்க. ஏதோ இங்கிலீஷ் பத்தி லெசன் பத்தி ஏதோ கேட்டாங்க. அது ஒண்ணு பதில் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு மேம் இருந்தாங்க, அவங்க பேர் மறந்துச்சு எனக்கு. சேம் எம்ஏல தான். அப்ப என்னாச்சு, நான் ஃபுல்லா படுத்து தூங்கிட்டேன். நானு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ரோவான்னு சொன்னாங்க. ஒரு கதையை ஒரு நாவல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த நாவலை படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து யூ ஹேவ் டு கிவ் சம்மரி ஆஃப் த நாவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதுல என்ன பண்றதே தெரியல. நான் பாட்டு படுத்து தூங்கியிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோல் ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் என்ன பண்றது தெரியல. அவங்க சொல்றது எல்லாரும் சொல்லி அந்த ஒரு வேர்டை எழுதி வச்சு நான் கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கதையை மேம் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. கிளாஸே ஷாக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அவங்க ஷாக் ஆயிட்டு சொன்னாங்க, now we know about Nikilesh, he is a football player, he will be sharp, he has a sharp mind, even though he sleeps he does his work on time அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து ஸ்லீப்பர் செல் சொல்லி அந்த எம்ஏல ரொம்ப பரவன நேம் பார்த்தேன் கிளாஸ்ல. அந்த தருணத்துல உங்க மேல எத்தனை பேர் கடுப்பானாங்க? நிறைய பேரு. டெஃபினெட்லி யா. பட் அது உண்மைதான் நினைக்கிறேன். இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் ஃபுட்பால் ஒரு லீடுக்கு போக முடியும், ஒரு அப்பர் லெவலுக்கு போக முடியும். அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த ஸ்டடீஸ்லையும் இவ்வளோ ஒர்க் பண்ணுதுன்றது மேபி எல்லாரும் ஃபுட்பால் பிளேயர் ஆக்கிடுங்க. ஃபைன், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே ஃபைன். ஓகே, இதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஓகே ஃபைன். இன் ஜெனரல் அக்கார்டிங் டு யூ, வாட் லுக்ஸ் பியூட்டிஃபுல்? What வேண்டா, who. Okay, who looks beautiful, who's creative, and who was your love apart from your blood? Okay, who looks beautiful? Everyone with a good character looks beautiful for me. Good. With a good character. Okay, so character is the most important thing, so character is a must. Then what's second question? Creative. Yeah. Okay, creative, who can I say very creative? I can't name one because many people are creative in their own ways, right? Yeah, so I just can't say. இப்போ உங்க லைஃப்ல இருக்கிறது பர்టిక్యులரா யாராச்சும் இருக்காங்க, இது வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கிரியேட்டிவா பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி திடீர்னு எனக்கு தோணல. எனக்கு திடீர்னு கிரியேட்டிவ் மேபி அப்ரிஷியேட் ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ். என் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்லாம் சில ஒர்க் பண்ண ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். when they do some art work அதெல்லாம் பார்க்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். so I'll appreciate that. ஆர்ட்ல கிரியேட்டிவிட்டி. co-teachers in showed all. Yes. Next, who is your love? Fine. Who was your love apart from your blood? Don't say Christ. Okay. Okay. I mentioned it before. Yeah. Okay. Love in the sense பார்க்கும்போது ரொம்ப எனக்கு கேர் பண்ணது ரொம்ப I will say சரவணன் சொல்லுவேன் நான். Okay, he was really good friend. ஏன்னா வெஸ்டர்ன் காலேஜ் சரவணன் சொல்லிட்டு இஸ் ரியலி a guy who took care of me well. ரொம்ப ஃப்ரெண்ட்லி guy. எனக்கு எதுனா வேணும்னா நான் கேர் முன்னாடி பண்ணி கொடுத்துருவான் அவன். எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் அறியறதுக்கு முன்னாடியே he'll do everything for me. So Western Saravan from Western College is really the one person who took care of me well. Boys la பாக்கும்போது ரொம்ப பண்ணிருக்கான். Girls வேற மென்ஷன் பண்ணல, நிறைய பேர் மென்ஷன் பண்ணிடல. எம்ஏல சில பேர், மெஸ்டன்ல சில பேர் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு மீ. இப்போ பிங் பண்ணிருந்தாங்க இல்லையா, அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்களா? ஆமா அவங்க one of them. Yes. Okay, fine. That's it. Nikilesh sir, உங்களோட rapid fire questions கூட முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ என்னன்னா நம்ம வியூவர்ஸ் கிட்ட கேட்கலாம். Any question to be asked to Nikilesh sir, you can ask me. எப்பா இங்கிலீஷ் பத்தி கேட்றாதீங்கப்பா. வாத்தியார் ஒரு சப்ஜெக்ட். Any questions to be asked? Nikilesh ஓட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, நிக்லேஷ் ஓட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. அவர் ஏதாச்சும் மாட்டி விடுற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். எப்படி இவ்வளோ இன்டெலெக்சுவலா இருக்கீங்க? சொல்லுங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்றதா? இப்படி இன்டெலெக்சுவல் அப்படியா தெரியுது?
அப்புறம் அன்பு மேரேஜ் பிளான். மேரேஜ் சாரி அன்பு, எனக்கு வந்து உனக்கு இவ்வளவு சீக்கிரம் பிரியாணி போடுற அளவுக்கு எந்த பிளானும் இல்லை. உனக்கு பிரியாணி வேணும்னா கேளு, நான் வாங்கி தரேன். நல்ல கடலா இருக்கேன் வீட்டாண்ட. ஸோ மேரேஜுக்கு இப்போ எந்த பிளானும் இல்லை. Of course. Tell us about your diet. டயட் ஓகே. அவர் கேட்கறவர் வந்து அவரு ஜிம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சோ அதனால அவர் வந்து டயட்டை பத்தி கேக்குறாரு. மிஸ்டர் காட்வின், டயட்டை பத்தி எதுவும் பெருசா இல்ல காட்வின். ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ஃபுட்பால், கோயிங் டு கிரவுண்ட். The person லூயிஸ் you லூயிஸ் mentioned, school friend. எஸ் காட்வின், அந்த பையன் தான். Okay, fine. Okay, fine. இப்போ இமோஜிஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இமோஜிஸ் நம்மளோட டைப் பண்றப்ப நம்மளோட ஸ்மைலி இமோஜிஸ் இருக்கும். அதுல உங்களோட ரொம்ப பிடிச்ச இமோஜிஸ் எது? இந்த டங்ஸ் அவுட் இருக்கும் இமோஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒன் ஐ க்ளோஸ்ட் அண்ட் விங்க் வித் தி டங் அவுட், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வெரி குட். இப்போ நீங்க அந்த போஸ் கொடுக்குறீங்களா எங்களோட டீம் அனுப்பிங்களா? ஓகே ரெடி ஃபைன். எனக்கு வந்து இந்த போஸ் பிடிக்கும், நான் இதே கொடுக்குறேன். ஓகே ஓகே. questions round please audience. question rounds over. நீங்க வந்து பயங்கரமான क्वेश्चनலாம் கேக்குறீங்க. இல்ல ஸ்மைலி முடிச்சிடலாம் நம்ம. இந்திரா, உங்களோட क्वेश्चंस எனக்கு புரியுது. இதோட ஆன்சர் வந்து அவரோட சிரிப்புல எனக்கு நிறைய விதமா புரியுது. அது எந்த விதத்துல நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்களும் as I told you, எந்த பிளான்ஸ் இல்ல மேரேஜுக்கு. சோ இப்போதைக்கு எந்த பிளான்ஸும் இல்ல. அப்படியே பிளான்ஸ் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா இன்டர்வியூ வந்துருங்க. கண்டிப்பா. ஓகே now the tongue out will be Nikilesh sir. நான் வந்து இந்த பொசிஷன் find the, இது வந்து 5 seconds you have to hold. okay 5 seconds அச்சச்சோ 5 seconds. okay ready? okay. ஐயோ போதும்பா, இன்னும் எடுக்கல. எனக்கு தெரியல. மிஸ்டர் போட்டோகிராஃபர் ஆர் வாட் எவர் இஸ் இட், இன்னும் எடுக்கல. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துருங்க. Can you confirm? Yes, please confirm. Okay, இத நம்மளே கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் அதனால தான் 5 seconds ஹோல்ட் பண்ண சொன்னேன். okay fine Nikilesh, ரொம்ப thank you உங்களோட வேல்யூபிளான டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. I think you are a great person. உங்களோட I think you have lot of great. உங்களோட பாட்டப்ல வந்து ரொம்ப நல்ல விதமா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை மோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஜென்டில்மேனாக ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இன்னும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி 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 நீங்களும் ஒரு நல்ல ஒரு டீச்சராக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை வளர்த்து அந்த பேரை வந்து ஃபியூச்சரில் எடுப்பீங்க. அண்ட் ஈவன் இன் யோர் ஃபுட்பால் யூ வில் பி ரீச்சிங் த பீக் ஆஃப் தி மவுண்டன். மை ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபர்ஸ்ட். Okay, thank you Anecdote and Sassy, right? அதான் உங்களுடைய பேஜ் நேம். I'm Bliss. Okay. Yeah, so Bliss. Yeah. Okay, so Bliss and Sassy. So thank you for this opportunity and thank you for all the viewers. And one thing I want to give a personal advice to everyone is that there are 3 things in life that you should always be concerned about. ஒரு நம்ம எப்ப தெரிஞ்ச ப்ராவர்ப் இருக்குல்ல, spare the rod and spoil the child சொல்லுவாங்க. Okay, so today I'm going to talk about that rod in a physical manner. ஏதோ ஒரு கம்பு எடுத்து அடிக்கிற பத்தி நான் பேச போறது இல்ல. But actually there are 3 qualities if you look at the word rod. That is respect, R for respect, O for obedience and D for discipline. Okay, இந்த 3 விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு, if you have that rod, to always check you. அப்படிப்பட்ட ஒரு rod உங்க லைஃப்ல இருந்துச்சு, to always check you, to correct you about respect, obedience and discipline. இது 3 இருந்துச்சுன்னா surely also you will reach your great heights. I also started without knowing anything about football or my passion and everything. By step this learning process, when there are elders in your life, when you have a coach, when you have a teacher, be obedient to them. உங்க லைஃப்ல சக்சஸ் வேணும்னா இந்த 3 விஷயம் நீங்க கடைபிடிங்க. Respect your elders, okay, respect your parents and your coaches, be obedient to them and live a disciplined life. Okay, and above all, always put God first in your life and moral values first in your life. You really do great. So thank you for this opportunity. Thank you everyone. Thank you Nikilesh sir. Thank you. It was great talking with you actually. I think நாங்க உங்களை கூப்பிட்டதுக்கு நாங்க தான் I think we are proud. Because ஒரு வாட்டி வந்து different people வருவாங்க, நிறைய சொல்லுவாங்க. You are some kind of different.
அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பர்சனலி ஐ நோ யூ வெரி வெல். நீங்க என்னவாலாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாமா உங்களை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியும். அண்ட் கிரேட். அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நிக்லேஷ் லிங்கேசன். இப்போதான் உங்க பேரை நான் ஃபுல்லா சொல்றேன். At last. At last. Yeah. Okay. Thank you so much. Yeah. Until then, Thank you. next week வந்து சாசி வந்து பார்க்கறதுக்கு the viewers. Next week வந்து சாசி உங்களை பார்க்குவாங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது this is Bliss signing off from you. வாங்க பேசலாம் with Bliss and Sassy. Bye. Thank you so much.